ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் நோக்கு வந்து 18 தான். பார்ட் 18 எதை பற்றி பேசும் அப்படின்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பற்றி பேசக்கூடியது. ஆர்டிக்கல் 352 தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. இந்த ஆட்சி என்ன அப்படின்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், எக்ஸ்டர்னல் நோக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வார் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க. அந்த ப்ரொக்ளமேஷனை வந்து கட்டாயம் யூனியன் கேபினட் கிட்டலாம் கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க எந்த எமர்ஜென்சினாலும். ஃபஸ்ட்டு அந்த ப்ரொக்ளமேஷனை ராஜ்யசபா லோக்சபா 2 பேர்கிட்டையுமே அதை கொண்டு போவாங்க. 2 பேருடைய அப்ரூவலுமே இருந்தால் தான் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இல்லை வந்து நமக்கு ராஜ்யசபா மட்டும்தான் இருக்குது, லோக்சபா டிசொல்யூஷன் ஆகிட்டு அப்படின்னா பட்சத்தில் ராஜ்யசபானால் ஓகே அப்படின்னா டெம்ப்ரவரியாக எமர்ஜென்சி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லோக்சபா திரும்பி வந்து எலெக்ட் பண்ணி வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட 1 மந்த் கிட்டத்தட்ட 30 days வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொக்ளமேஷன், அந்த ப்ரொக்ளமேஷன் வந்து எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் இது ஓகே அப்படின்னா தான் அது கண்டினியூவாக எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கும். சரியா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நமக்கு ஆர்டிக்கல் 352. ஓகே, அடுத்து 353 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் சட்டம் இயற்றதுனாலும் சரி, எதை எக்ஸிக்யூட் பண்ணதுனாலும் சரி, யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, சட்டம் இயற்றுறது பார்லிமெண்ட் எடுத்துப்பாங்க, மற்றபடி எல்லாமே என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் கிட்ட போகும். இதுதான் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே யார் தான் பார்த்துப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது தான். சரியா, அடுத்து 354 என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோவிஷன்ஸ் ரிலேட்டட் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ while a proclamations of emergency is in operation. ஓகே, எமர்ஜென்சி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெவென்யூ இருக்குது இல்லையா, வரக்கூடிய வருவாயை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும். ஓகே, யார் தான் அதை டிசைட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. சரியா, என்னன்னுக்கு வந்து ரெவென்யூ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூ அந்த பொறுப்பு வந்து யார்கிட்ட தான் போகும்னா பிரசிடெண்ட் கிட்ட தான் போகும். அதான் அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 354 அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரோவிஷன்ஸ் ரிலேட்டட் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவென்யூஸ் while a proclamation of emergency is in operation. ஓகேவா, அடுத்து ஆர்டிக்கல் 355 இது எப்போ மோஸ்ட்லில் பண்ணுவாங்க அப்படி இது எதை பற்றி பேசும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டையும் ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது யூனியனோட கடமை இல்லையா. டியூட்டி ஆஃப் த யூனியன் டு ப்ரொடக்ட் ஸ்டேட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரேஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். ஏதாச்சும் நோக்கு வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், எக்ஸ்டர்னல் நோக்கு வந்து அக்ரேஷன்ஸ் வரக்கூடிய இக்கட்டான காலகட்டத்தில் ஸ்டேட்ஸை பாதுகாக்கக்கூடியது யூனியனுடைய கடமை. அதை தான் சொல்லுவாங்க. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 355. அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி போடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா 356 இதை நமக்கு வந்து பிரசிடெண்ட் ரூல் அப்படி சொல்லுவாங்க. ஸ்டேட்டில் வந்து இப்போ கான்ஸ்டியூஷன் படி கேட்கலாம் அப்படின்னு வச்சுக்கோ, கான்ஸ்டியூஷன் மிஷினரி படி நடக்கலை, யூனியன் சொல்லலையோ எந்த நோக்கு வந்து கான்ஸ்டியூஷனை மீறுது வயலேஷன் வந்து ஸ்டேட்டில் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பிரசிடெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ஓகே அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுவும் நார்மலாக லோக்சபா கிட்டலாம் கேட்டு தான் என்ன லோக்சபா ராஜ்யசபா கிட்டலாம் கேட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் இதில் வந்து ஹைகோர்ட் ஜுடிஷியரி மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஹைகோர்ட்டில் அதை பற்றி எதுவும் சொல்லலை, ஹைகோர்ட்டோட அத்தாரிட்டி அப்படியே தான் இருக்கும். மற்றபடி ஸ்டேட்டில் வந்து லா மேக் பண்ணுறது அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸிக்யூஷன் பண்ணுறது அதெல்லாம் வந்து யூனியன் கிட்ட போகும். ஓகே, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட போகும். ஓகேவா, இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் 356. அடுத்து 357 இது வந்து என்ன அப்படின்னா
exercise of executive power under the proclamation issued under article 356. அதாவது நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் தான் பார்த்தோம். லெஜிஸ்லேட்டிவ் பவர் யார்கிட்ட போகும் அப்படின்னா பார்லிமெண்ட் கிட்ட போகும். ஆனால் இதில் சட்டம் இயற்றுறது பார்லிமெண்ட் கிட்ட போகுமா? அந்த பார்லிமெண்ட் நினச்சாங்க அப்படின்னா அதை பிரசிடென்ட் கையிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். ஓகேவா? இதை லெஜிஸ்லேட்டிவ் நோக்கு மேக் பண்ணுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர். ஓகே, மொத்தத்தில் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து யார் கையில் போகும்? ஸ்டேட் நோக்கு வந்து எமர்ஜென்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து யார்கிட்ட போகும் அப்படின்னா நார்மலாக பார்லிமெண்ட் கிட்ட தான் போகும். அந்த பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட் கிட்ட மாற்றலாம். பிரசிடென்ட் வந்து யாராவது ஒரு அத்தாரிட்டி கிட்ட பொறுப்பை வந்து ஒப்படைக்கலாம். சரியா? டெலிகேட் இது பண்ணலாம் அவங்களோட ஒர்க்கை. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 357. த எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அண்டர் ப்ரொக்ளமேஷன் இஷ்யூட் அண்டர் ஆர்டிக்கல் 356. ஸ்டேட் எமர்ஜென்சி போச்சில் லெஜிஸ்லேட்டிவ் பவர் யார் கையில் இருக்கும் அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 357. ஓகேவா? 358 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் இந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிக்கல் 19 டூரிங் எமர்ஜென்சி. ஓகே, எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா சஸ்பென்ஷன் ஆகும். ஓகேவா? சஸ்பென்ஷன் ஆகும். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஆர்டிக்கல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதை பற்றி பேசக்கூடியது தான் 358. அதுக்கப்புறம் 359 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட்ஸ் தான். இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது என்னாகும் அப்படின்னா நார்மலாக எமர்ஜென்சி இருக்கும் போச்சில் சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் எந்த ஆர்டிக்கல் மட்டும் சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 20 அண்ட் ஆர்டிக்கல் 21. இது 2 விஷயம் மட்டும் என்ன, இந்த 2 ஆர்டிக்கல் மட்டும் சஸ்பெண்ட் ஆகாது. மற்றபடி எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சஸ்பெண்ட் ஆகும். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 359. சஸ்பென்ஷன் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை பார்ட் 3 டூரிங் எமர்ஜென்சிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 359A அப்படிங்கிற ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதனால் தேவையில்லை. 360 அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இக்கட்டான காலகட்டத்தில் யார் போடுவாங்க? நம்மளோட பிரசிடென்ட் தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் இந்த காலகட்டத்தில் சேலரி எல்லாத்தோடைய சேலரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நடக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி காலகட்டத்தில். ஓகே, ஆர்டிக்கல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி பேசக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தா எமர்ஜென்சி ப்ரொவிஷனுக்கு உண்டான ஆர்டிக்கல் 360 வரைக்கும் நமக்கு வரும். ஓகேவா? 360 வரைக்கும் நமக்கு எமர்ஜென்சி பற்றி கொடுத்துருப்பாங்க. 352 to 360 வரைக்கும் நமக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். பார்ட் நமக்கு 18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.